அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஎஸ் அகாடமிலேருந்து சுபாஷ். ஸோ வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச், லட்சியம் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் 17வது டெஸ்ட் இன்னைக்கு நடந்துச்சு. அந்த டெஸ்ட்டில் மேக்ஸுக்கான போர்ஷன் வால்யூம், அந்த வால்யூம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ முதல் கொஸ்டின், விட்டம் 14 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு ஒரு உள்ளீடற்ற கோளமாக உருமாற்றப்படுகிறது. அந்த கோளத்தினுடைய வெளி விட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் உள் விட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக வால்யூம் 3D மென்சுரேஷன் 3Dயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பாக மாறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரெண்டுலேயும் இருக்க கண்டென்ட் சேம், அதாவது வால்யூம் சேமாக இருக்கும். எனக்கு ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பாக அங்கே கன்வெர்ட் ஆகுதுன்னா இந்த ஷேப்பில் என்ன வால்யூம் இருந்துச்சோ அதே வால்யூம் வச்சு தான் அடுத்த ஷேப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டுலேயுமே என்ன எனக்கு சேம், வால்யூம் சேம். அப்போ நான் எதை ஈக்குவல் பண்ணணும், வால்யூமை நான் ஈக்குவல் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஷேப் கொடுத்துருக்காங்க. ஒன்று கூம்பு, இன்னொன்று உள்ளீடற்ற கோளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளீடற்ற கோளம் அப்படின்னா ஹாலோ ஸ்பியர், ஒரு கோளம் உள்ளீடு அற்ற கோளம். ஸோ இந்த கூம்புல என்ன கொடுத்துருக்காங்க, கூம்பினுடைய விட்டம் 14 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் என்னவா இருக்கும், 7 சென்டிமீட்டர் ஆரமா இருக்கும். அந்த கூம்பினுடைய உயரம் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, உயரம் 8 சென்டிமீட்டர். அடுத்து அந்த உள்ளீடற்ற கோளம் இருக்குது, அந்த கோளம் உள்ளீடற்ற ஒரு கோளம். அந்த கோளத்தினுடைய வெளிவிட்டம் 10 சென்டிமீட்டர். வெளிவிட்டம் 10 சென்டிமீட்டர்னா அவுட்டர் எட்ஜ், அது 10 சென்டிமீட்டர்னா ஆரம் என்னவா இருக்கும், 5 சென்டிமீட்டர். புரியுதா? ஸோ நான் வெளியில இருக்கக்கூடிய ரேடியஸை நான் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிடுறேன். உள்ள இருக்கிறதுக்கான ரேடியஸ் இன்னர் ரேடியஸ், அதை நான் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிடுறேன். நான் என்ன கண்டுபிடிக்கணும், உள் விட்டம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த விட்டத்துக்கு நான் எனக்கு என்ன தேவை, ஆரம் தேவை. ஸோ நான் அதை ஸ்மால் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இந்த ரெண்டினுடைய வால்யூமும் சேம். அப்போ கன அளவுகள் சேம் அப்படிங்கும் போது இந்த கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதுதான் கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா. அடுத்து கோளத்தினுடைய கன அளவுன்னு வரும்போது இங்க எனக்கு என்னவா இருக்குது, உள்ளீடற்ற கோளம். இப்போ கோளத்தினுடைய கன அளவு 4/3 பை ஆர் கியூப் வரும். இங்க எனக்கு உள்ளீடற்றது ஹாலோ அப்படிங்கிறதுனால என்ன செய்யணும், வெளியில இருக்கிற ரேடியஸ்ல இருந்து உள்ள இருக்கிற ரேடியஸை கழிக்கணும். பொதுவாக ஃபார்முலா என்ன, 4/3 பை ஆர் கியூப். உள்ளீடற்ற கோளத்துக்கான ஃபார்முலா 4/3 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இப்போ இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 1/3 இன்ட்டு பை இன்ட்டு எனக்கு ஈக்குவல் தானே. ஸோ பை கேன்சல் ஆகும், அதனால நான் பையை நான் அப்படியே வச்சுக்கிடுறேன். ஆர் ஸ்கொயர், ரேடியஸ் என்ன 7 ஸ்கொயர். ஸோ 7 இன்ட்டு 7, உயரம் என்ன 8 சென்டிமீட்டர், ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு பை. கேபிட்டல் ஆர் வேல்யூ என்ன 5 சென்டிமீட்டர். ஸோ 5 கியூப் மைனஸ் ஆர் கியூப். இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இந்த டிவைடில் இருக்கிற இந்த 3 கேன்சல், பை கேன்சல், 1 4s ஆர் 2 4s ஆர். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கு, எனக்கு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 2 49 2 98 ஈக்குவல் டு 5 கியூப் என்ன 125 மைனஸ் ஆர் கியூப். எனக்கு என்ன தேவை, அந்த ரேடியஸ் தான் தேவை, ஆர் தான் தேவை. ஸோ ஆரை மட்டும் நான் இந்த பக்கம் வச்சுக்கிட்டுறேன், மற்ற வேல்யூஸ் எல்லாம் நான் சைட் கொண்டு போகிறேன். இங்கே மைனஸ் ஆர் கியூப் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆர் கியூப் ஆகிரும். ஈக்குவல் டு 125 அங்கே இருக்குது, 98 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 125 மைனஸ் 98. ஸோ ஆர் கியூபோட வேல்யூ என்ன, வித்தியாசம் 27. ஆர் கியூப் 27னா ஆரோட வேல்யூ என்ன, கியூப் ரூட் ஆஃப் 27. ஆன்சர் என்ன 3. ஸோ உள்ள இருக்கக்கூடிய உள் ஆரம் என்னவாக எனக்கு கிடைச்சிருச்சு, 3 சென்டிமீட்டர். ஆனால் கேள்வியில் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, உள் விட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ டயமீட்டர். ஸோ டயமீட்டருங்கிறது என்ன 2 ரேடியஸ். ஸோ அப்போ 2 இன்ட்டு 3 6 சென்டிமீட்டர் ஆன்சர். ஸோ அந்த உள்ளீடற்ற கோளத்தினுடைய உள்விட்டம் என்ன 6 சென்டிமீட்டர். ஸோ அடுத்த கேள்வி, முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவையினுடைய ஆரம் R அலகுகள் மற்றும் அதனுடைய உயரம் H அலகுகள். நீரானது XR அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்படுகிறது எனில் அந்த நீரினுடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு கூம்பு வடிவத்துல ஒரு குடுவை இருக்குது, அந்த குடுவையில நீர் நிரம்பி இருக்குது. அந்த குடுவையினுடைய ஆரம் என்ன சொல்லிட்டாங்க R, உயரம் என்ன சொல்லியிருக்காங்க H. இந்த கூம்பு வடிவ குடுவையில இருக்கிற நீரை நான் ஒரு உருளை குடுவைக்கு நான் மாத்துறேன். ஸோ ஒரு உருளை வடிவத்துல ஒரு குடுவை இருக்குது, இந்த குடுவைக்கு நான் மாத்துறேன். ஸோ மாற்றும் போது அது எவ்வளோ தண்ணி நிரம்பி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு நிரம்பிஇருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இருக்க தண்ணியை நான் இதில் மாற்றிட்டேன். இதனுடைய அந்த தண்ணீர் எவ்வளோ உயரத்துக்கு இருக்குங்கிற இந்த உயரத்தை தான் கேட்டிருக்காங்க. உயரம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த உருளையினுடைய ஆரம் என்ன சொல்லிட்டாங்க, அந்த உருளை வடிவ குடுவையினுடைய ஆரம் XR அலகுகள், XR அலகுகள். ஸோ இப்போ என்ன, இந்த கூம்பு வடிவ குடுவையில் இருக்கக்கூடிய தண்ணீரை தான் இந்த உருளை குடுவைக்கு மாற்றிருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன வால்யூம் இருக்கோ அதே வால்யூம் வாட்டர் தானே இங்கே இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுலேயுமே எனக்கு என்ன சேம், வால்யூம் சேம், கன அளவு எனக்கு சமமாக இருக்கும். இதனுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 பை R²H. இந்த கன அளவு ஈக்குவல் டு, இங்க தண்ணீர் என்ன ஷேப்ல நிரம்பி இருக்கும், உருளை வடிவத்துல தான் நிரம்பி இருக்கும். தண்ணீருடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அது என்ன ஷேப், என்ன பாத்திரத்துல எனக்கு அதை நான் வந்து அதை கேரி பண்ணியிருக்கேனோ அந்த பாத்திரத்தினுடைய ஷேப் அது கிடைச்சிடும். அப்ப உருளை வடிவ குடுவையில நான் தண்ணி ஊத்துனீங்கன்னா அது என்ன ஷேப்ல இருக்கும், உருளை வடிவத்துல இருக்கும். அப்ப இதனுடைய கன அளவு என்ன, பை R²H. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும். 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் என்ன, R தான் கொடுத்துருக்காங்க, R². உயரம் என்ன, H தான் கொடுத்துருக்காங்க, H ஈக்குவல் டு பை R². ஆருக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க இங்க, ரேடியஸ் XR அலகுகள். ஸோ அப்போ X² R², XR the whole ஸ்கொயர்னு வரும். அப்போ X² இன்ட்டு R². ஹெச்சோட வேல்யூ என்ன, உயரம்னா அதுதான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்போ கேன்சல் பண்ணணும், இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். பையோட வேல்யூ கேன்சல் ஆயிரும், ஒரு R² கேன்சல் ஆயிரும். இங்க என்ன இருக்குது, எனக்கு H/3 இருக்குது. இங்க வேல்யூ என்ன, X² இன்ட்டு நான் கண்டுபிடிக்க வேண்டிய உயரம் இருக்குது, நீரின் உயரம் இருக்குது. ஸோ அந்த நீரின் உயரம் தானே நான் கண்டுபிடிக்கணும். அப்போ உயரம் ஈக்குவல் டு, இந்த பக்கம் இருக்கிற X² இந்த பக்கம் வந்துருச்சுன்னா டிவிஷன்ல வந்துடும். அங்க ஏற்கனவே என்ன இருக்குது, H/3 இருக்குது. இங்க பெருக்கல்ல இருக்கிற X² இங்க வந்துருச்சுன்னா வகுத்தல்ல வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன, H/3x². ஸோ ஆன்சர் H/3x². ஸோ அடுத்த கேள்வி, ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஸ்டினை எல்லாம் ரீட் பண்ணணும். எனக்கு விட்டம் கொடுத்துருக்காங்களா ஆரம் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தேன். விட்டங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர். அது உருக்கப்பட்டு 14 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு திண்ம உருளையாக்கப்பட்டால் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஷேப்பு இன்னொரு ஷேப்பா மாறுது. அப்போ ரெண்டுலையுமே எனக்கு எது சமமா இருக்கும், அதனுடைய கன அளவுகள் சமமா இருக்கும். ரெண்டு ஷேப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு அரைக்கோள ஓடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரைக்கோளம் வடிவத்துல இருக்குது. இது என்ன ஷேப்பா மாறுது, எனக்கு ஒரு உருளையா மாறுது, திண்ம உருளை, சாலிட் சர்க்குலர் சிலிண்டரா மாறுது, திண்ம உருளை. அளவுகள் என்ன கொடுத்துருக்காங்க, அதனுடைய விட்டங்கள் கொடுத்துருக்காங்க. விட்டங்களுடைய உட்புற வெளிப்புற விட்டங்கள் கொடுத்துருக்காங்க. உட்புற விட்டம் 6 சென்டிமீட்டர்னா உட்புற ஆரம் என்னவா இருக்கும், 3 சென்டிமீட்டர். வெளிப்புற விட்டம் 10 சென்டிமீட்டர்னா வெளிப்புற ஆரம் என்னவா இருக்கும், 5 சென்டிமீட்டரா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அடுத்து இதை உருளையினுடைய அளவு என்ன கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர் விட்டம். விட்டம் 14 சென்டிமீட்டரா இருந்தா ஆரம் என்னவா இருக்கும், 7 சென்டிமீட்டர். ஸோ ஆரம் 7 சென்டிமீட்டர். அடுத்து திண்ம உருளையாக்கப்பட்டால் இதனுடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரண்டினுடைய கன அளவுகளும் சமம். நான் இப்போ என்ன செய்யணும், கன அளவுகளை ஈக்குவல் பண்ணணும். ஹெமிஸ்பியரினுடைய கன அளவு என்ன, 2/3 பை R³ அப்படின்னு சொல்லி போடணும். ஆனா இங்க ஆறுங்கிறது என்ன இருக்குது, உள்ளீடற்ற கோளமா இருக்குது, உள்ளீடற்ற அரைக்கோளமா இருக்குது. அப்ப வெளியில இருக்கக்கூடிய வெளிவட்ட ஆரத்துல இருந்து உள்வட்ட ஆரத்தை நான் கழிக்கணும். ஸோ அப்போ கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் R³ ஈக்குவல் டு இந்த உருளையினுடைய கன அளவு. உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, பை R²H. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 2/3 இன்ட்டு பை ஈக்குவல் தான் பண்றேன், பை கேன்சல் ஆயிரும், அதனால பையோட வேல்யூவை நான் அப்படியே வச்சுக்கிடுறேன். இன்ட்டு கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன, 5³ ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன, 3³ ஈக்குவல் டு பை இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ என்ன, 7. ஸோ 7 இன்ட்டு 7 H. நான் இதுதான் உயரம் தான் கண்டுபிடிக்கணும், அந்த உருளையினுடைய உயரம். இப்போ இதுல பாருங்க பை கேன்சல் ஆயிரும், வேற எது. ஸோ இந்த 5³ மைனஸ் 3³ 125 மைனஸ் 3³ வேல்யூ என்ன, 27. ஸோ வித்தியாசம் பார்த்தா எனக்கு என்ன வரும், 98. ஸோ அப்போ என்ன இருக்குது இங்க, 2/3 இன்ட்டு 98 ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7 49 இன்ட்டு H. எனக்கு என்ன தேவை, அந்த H. நான் உயரம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ உயரம் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிடுறேன். இந்த பக்கம் இருக்கிற 49 இங்கே வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், டிவைடில் வந்துடும். ஸோ 2/3 இன்ட்டு 98 டிவைடட் பை 49. அப்போ உயரத்தினுடைய மதிப்பு என்ன, ஒரு 49, 2 49 98. ஸோ 2 இன்ட்டு 2 4, 4/3 தான் உயரம். ஸோ அப்போ 4/3 ஃபர்தராக கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும், ஹெச்சோட வேல்யூ ஒரு 3 3, மீதி என்ன இருக்குது, 1 இருக்குது, 0 சேர்த்தா 10, 3 3 9, 3 3 9, 3 3 9 எட்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ 1.33 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 1.33 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி,
6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் உருவாக்கப்பட்டு சீரான தடிமன் உள்ள ஒரு உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. ஒரு உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள திண்ம கோளம். அந்த உருளையினுடைய வெளி ஆரம் கொடுத்துருக்காங்க மற்றும் அதனுடைய உயரம் கொடுத்துருக்காங்க. அந்த உருளையினுடைய தடிமன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஷேப்பா மாறுது? ஒரு கோளம், ஒரு திண்ம கோளம், ஒரு திண்ம கோளம் எனக்கு உள்ளீடற்ற உருளையா மாறுது. உள்ளீடற்ற உருளைன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு உள்ளீடற்ற உருளையா மாறுது. இதனுடைய அளவுகள் என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு 6 சென்டிமீட்டர் ஆரம். திண்ம கோளத்தினுடைய ரேடியஸ் என்ன? 6 சென்டிமீட்டர். அடுத்து அந்த உருளையினுடைய உயரம் என்ன கொடுத்துட்டாங்க? 32 சென்டிமீட்டர். 32 சென்டிமீட்டர். அடுத்து அதனுடைய வெளி ஆரம் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வெளி ஆரம் 5 சென்டிமீட்டர். நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அதனுடைய தடிமன். இந்த அளவு தான் நான் கண்டுபிடிக்கணும். தடிமன் அது எவ்வளவு தடிமன் திக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். திக்னஸ் அப்படிங்கிறது என்ன? தடிமன் அப்படிங்கிறது, தடிமன்கிறது வெளியாரத்துல இருந்து உள்ளாரத்தை கழிச்சு கிடைக்கிறது தான் எனக்கு தடிமன், உள்ளாரம். ஸோ வெளியாரம் எனக்கு கிவன் டேட்டா. அப்போ உள்ளாரம் தான் நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டினுடைய கன அளவும் சமமா இருக்குமா? இந்த ஷேப்ல இருந்து அந்த ஷேப் மாறுது. ஸோ கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 × πr³. உள்ளீடற்ற உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா π × r² போடணும். கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மால் r² × h உயரம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுனா 4/3 × π கேன்சல் ஆகும். π × ரேடியஸ் என்ன? 6. ஸோ 6 × 6 × 6 ஈக்குவல் டு π × r². கேபிட்டல் R² என்ன? 5² மைனஸ் ஸ்மால் r². இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். உயரம் என்ன? 32. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுனா 4 × 6, 6 × 6 36. ஸோ கேன்சல் பண்ணா 3ஆல் கேன்சல் பண்ணா 2, 2ஆல் கேன்சல் பண்ணா 16. ஸோ திரும்ப 4ஆல் கேன்சல் பண்ணா 4. ஸோ இங்கே 4னா 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணா இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. π கேன்சல். அப்போ 3 × 3 9 ஈக்குவல் டு 5² மைனஸ் r². 5² வேல்யூ 25. அப்போ 9 ஈக்குவல் டு 25 மைனஸ் r. ஸோ ஆரோட வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 9 அந்த பக்கம் போயிடும். 25 மைனஸ் 9, ஆரோட வேல்யூ 16. சாரி r². 25 மைனஸ் r² தானே. r² வேல்யூ 16. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 4 சென்டிமீட்டர். ஸோ எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? உள் ஆரம் கேட்கல, அந்த உள்ளீடற்ற உருளையினுடைய தடிமன் கேட்டிருக்காங்க. இப்போ தடிமன்கிறது என்ன? வெளியாரத்துல இருந்து உள்ளாரத்தை கழிக்கிறது தான். வெளியாரம் 5, உள்ளாரம் 4. ஸோ கழிச்சா என்ன வரும்? 1 சென்டிமீட்டர். ஸோ அதனுடைய தடிமன் என்ன? 1 சென்டிமீட்டர். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் விளிம்பு வரையில் பழச்சாறு நிரம்பியுள்ளது. அரைக்கோள வடிவம். உயரத்தை விட 50% அதிகம் ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்திற்கு பழச்சாறு மாற்றப்படுகிறது. அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றினுடைய விட்டங்கள் சமம்னு கொடுத்துட்டாங்க. விட்டங்கள் சமம். அப்போ இதனுடைய ரேடியஸும் அதனுடைய ரேடியஸும் சேம். கிண்ணத்திலிருந்து எவ்வளவு சதவீதம் பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு அரைக்கோள வடிவ கிண்ணத்துல தான் எனக்கு அந்த பழச்சாறு நிரம்பி இருக்குது. அப்போ அந்த பழச்சாறை நான் உருளைக்கு மாத்துறேன்னா இங்கே எவ்வளோ வால்யூம்ல எனக்கு பழச்சாறு இருக்கோ அதே வால்யூம் தான் உருளைக்கு மாறி இருக்கும். அப்போ ரெண்டுலேயுமே எனக்கு என்னவா இருக்கும்? கன அளவுகள் எனக்கு சமமாக இருக்கும். எனக்கு அரைக்கோளத்தினுடைய கன அளவை நான் எதுக்கு ஈக்குவல் பண்ணணும்? உருளையினுடைய கன அளவுக்கு ஈக்குவல் பண்ணணும். கன அளவு அதை உருளை வடிவ பாத்திரத்துக்கு உருளையினுடைய கன அளவு எனக்கு ரெண்டுலையுமே என்னன்னு கொடுத்துட்டாங்க? இதனுடைய ரேடியஸும் அதனுடைய ரேடியஸும் சேம்னு கொடுத்துட்டாங்க. வேற என்ன யூனிட் எனக்கு வேணும்? கோளம்னு இருக்க வரைக்கும் எனக்கு ரேடியஸ் மட்டும் போதும். ஆனா உருளைன்னு வரும்போது எனக்கு ரேடியஸும் வேணும், உயரமும் வேணும். அங்க உயரத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு உயரத்தை விட 50% அதிக ஆரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஆரத்தினுடைய மதிப்பு என்னவா இருக்குது? உருளையை விட 50% அதிகம். அப்போ 150% இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ரேடியஸினுடைய வேல்யூ என்ன? ரேடியஸினுடைய வேல்யூ 150 / 100 × h. ஸோ ரேடியஸோட வேல்யூ 3/2 h. இப்போ எனக்கு ஹெச்சோட வேல்யூ வேணும்னா, உயரத்தினுடைய வேல்யூ வேணும்னா 3/2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறிடும்? 2/3 r மாறிடும். உயரம் என்ன? 2/3 r. இதை தான் நான் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ அரைக்கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 × πr³ ஈக்குவல் டு உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா π × r²h.
ஸோ அப்போ 2/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் கியூப் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு உயரத்தினுடைய மதிப்பு என்ன 2/3 ஆர் 2/3 ஆர். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுது, பை கேன்சல் ஆயிருது, ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கியூப் கேன்சல். ஸோ 2/3 கேன்சல், 1 ஈக்குவல் டு 1ன்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரண்டினுடைய கன அளவுகளும் சமம்னு அர்த்தம். இந்த அரைக்கோள கிண்ணத்துல எவ்வளவு பழச்சாறு இருந்துச்சோ அது அப்படியே உருளைக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ ரெண்டுலையுமே எனக்கு கன அளவுகள் சமம்னா எக்ஸாக்டா அதுல இருக்கக்கூடிய மொத்த பழச்சாரும் உருளை வடிவத்துக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ ஆன்சர் 100%. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் உள்ளன சொல்லாங்க. ஒரு ரைட் சர்க்குலர் கோன், அதுல எத்தனை ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இடைக்கண்டங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு நேர்வட்ட கூம்பு, இடைக்கண்டம்னா என்ன? நான் நேர்வட்ட கூம்பினுடைய அதனுடைய அந்த ஷேப்ல ஏதாவது ஒரு இடத்துல நான் ஒரு கட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது பேர் தான் இடைக்கண்டம். அப்போ நான் ஒரு கட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு கூம்பு கிடைக்கும். மேலே எனக்கு என்ன ஷேப்ல இருக்கும்? ஒரு கூம்பு இருக்கும். அதுக்கு கீழே என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு இடைக்கண்டம் கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு நேர்வட்ட கூம்புல இருந்து எனக்கு எத்தனை இடைக்கண்டம் தான் கிடைக்கும்? ஒரே ஒரு இடைக்கண்டம் தான் கிடைக்கும். இப்போ இடைக்கண்டத்தினுடைய மதிப்பு என்ன? 1. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு கோளத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. மீப்பெரு வட்டங்கள் அப்படின்னா கிரேட்டர் சர்க்கிள். இப்போ ஒரு கோளம் இருக்குது, இந்த கோளத்துக்குள்ள எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீப்பெரு வட்டங்கள்னா நான் வரைகிறேன், அதனுடைய மொத்த எட்ஜையுமே டச் பண்ணி வர்ற மாதிரி எனக்கு நான் ஒரு வட்டம் வரையணும். அப்படிங்கிற வட்டம் ஒரு கோளத்தில் எத்தனை வரையலாம்? என்னால் இப்படி வரையலாம், இந்த மாதிரி வரையலாம், இங்கே வரையலாம், இப்படி வரையலாம், ஸோ இப்படி. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு கோளத்துக்குள்ள எண்ணற்ற வட்டங்கள் வரையலாம். மீப்பெரு வட்டங்கள், கிரேட்டர் சர்க்கிள் அப்படிங்கிறது எண்ணற்ற வட்டங்கள் வரையலாம். இதே எனக்கு அரைக்கோளம்னு இருக்குதுன்னா, அரைக்கோளம்ங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு அரைக்கோளம் இருக்குது, இந்த அரைக்கோளத்துல என்னால கிரேட்டர் சர்க்கிள்ங்கிறது எப்படி எத்தனை வரைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இப்படி என்னால ஒரு சர்க்கிள் வரைய முடியுமா? முடியாது. அது என்ன ஆயிடுச்சு? அரைக்கோளத்தை விட தாண்டி போயிடுச்சு. அப்போ ஒரு அரைக்கோளத்துல வரைய முடிஞ்ச கிரேட்டர் சர்க்கிள்ங்கிறது என்ன? இதுதான். இந்த ஒரு சர்க்கிள் மட்டும் தான் என்னால ஒரு மீப்பெரு வட்டம் தான் வரைய முடியும். அப்போ அரைக்கோளம்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் 1. ஒரு கோளத்தினுடைய மீப்பெரு வட்டங்கள் எத்தனை வரையலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எண்ணற்ற வட்டங்கள் வரையலாம். ஸோ அடுத்த கேள்வி, கோள வடிவில் உள்ள பலூனினுடைய கன அளவு V, வால்யூமை Vன்னு சொல்லிட்டாங்க. கன அளவு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? V. வெளிப்புற பரப்பளவு S, அதாவது புறப்பரப்பு S அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதனுடைய கோள வடிவம் மாறாமல் 8V கன அளவுக்கு அதை ஊதுனா அந்த பலூனினுடைய வெளிப்புற பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் கேட்டிருக்காங்க? எஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பலூனை நான் ஊதுறேன், பலூன் பெருசாகுது. இனிஷியலா இருந்த பலூனுக்கும் நான் ஊதுனதுக்கு அப்புறம் இருக்க பலூனுக்கும் ஷேப் கண்டிப்பா வேரி ஆகும், சரிங்களா? பெருசாயிருக்கும். அப்போ அந்த இடத்துல இருக்க என்ன குவான்டிட்டி எனக்கு மாறுது? ரேடியஸ் மாறுது. இனிஷியலா ஒரு ரேடியஸ் இருந்திருக்கும், இப்போ ஒரு ரேடியஸ் இருந்திருக்கும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா புதிய கன அளவு நான் கண்டுபிடிக்கிறேன். இனிஷியலா இருந்த ரேடியஸை நான் ஆர்னு வச்சுக்கிடுறேன். பலூன் நான் பெருசா ஊதுனதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிடுறேன். ஸோ அப்போ என்ன இங்க பாருங்க, ஸோ இதனுடைய கன அளவு, புதிய கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 இன்ட்டு பை ஆர் கியூப். இங்க ரேடியஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சு? பெருசாயிடுச்சு ரேடியஸ். ஸோ நான் என்ன போடுறேன்? கேபிட்டல் ஆர் கியூப் போடுறேன். இந்த கன அளவுங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குது? ஏற்கனவே இருந்த பலூனினுடைய கன அளவு V, அதை விட என்னவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க? 8 மடங்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது எதுக்கு சமமா இருக்குது? ஏற்கனவே இருந்த ஒரு கன அளவு இருந்திருக்குமா? அந்த கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஸ்மால் ஆர் கியூப். இனிஷியலா இருந்த ரேடியஸ் என்ன? ஆர். இப்போ புதுசா என்ன மாறிடுச்சு? கேபிட்டல் ஆரா மாறிடுச்சு. அதனுடைய 8 மடங்கு கன அளவு தான் இது. ஸோ இப்போ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா புதுசா வர்ற ரேடியஸ் என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறேன். இதெல்லாம் கேன்சல் ஆகும். 4/3 கேன்சல், பை கேன்சல். இங்க என்ன இருக்குது? கேபிட்டல் ஆர் கியூப் ஈக்குவல் டு 8 இன்ட்டு ஆர் கியூப். ஸோ அப்போ எனக்கு தேவை கேபிட்டல் ஆர் தான். ஸோ கேபிட்டல் ஆர்ங்கிறது கியூப் ரூட் ஆஃப் 8 இன்ட்டு ஆர் கியூப். ஸோ 8 கியூப் ரூட்ல இருந்து வெளியில் வந்துச்சுன்னா என்ன வரும்? 2 வெளியில் வரும். ஆர் கியூப் வெளியில் வந்துச்சுன்னா ஆர். ஸோ அப்போ கேபிட்டல் ஆரினுடைய வேல்யூ என்ன? 2R அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா வெளிப்புற பரப்பளவு என்ன? அந்த புதிய கோளத்தினுடைய வெளிப்புற கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வெளிப்புற புறப்பரப்பு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? கோளத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு
வலைபரப்பும் சரி மொத்த பரப்பும் சரி ரெண்டுமே சேம் தான், 4πr². 4πr². சரிங்களா? நான் கேபிட்டல் ஆர் போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா புதிய கோளத்தினுடைய ஆரம்ங்கிறது கேபிட்டல் ஆர்னு எடுத்திருக்கேன். ஸோ 4 × π × இந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன? 2r, 2r the whole square. அதனுடைய வேல்யூ என்ன வரும்? 4 × π × 4 × r². இந்த 4πr²ங்கிறது என்ன? பழைய ஆரத்துல இருந்த புறப்பரப்பு தானே அது. பழைய ஆரத்துல புறப்பரப்பு s தான் எடுத்திருக்கிறேன். இதனுடைய மதிப்பு என்ன? 4πr². இனிஷியலா இருந்த ரேடியஸ் 4πr². இந்த 4πr பதில் என்ன போடலாம்? sன்னு போடலாமா? அப்போ 4 × 4πr² வேல்யூ s. ஸோ அப்போ புதிய கோளத்தினுடைய புறப்பரப்புங்கிறது என்னவா இருக்குது? 4sக்கு ஈக்குவலா இருக்கும். ஆன்சர் 4s. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு சர்க்கஸ் கூடாரமானது உருளையின் மீது கூம்பு இணைந்த வடிவத்தில் உள்ளது. உருளையின் மீது கூம்பு, கீழே எனக்கு உருளை வடிவத்தில் இருக்கும், மேலே என்னவா இருக்கும்? கூம்பு வடிவத்தில் இருக்கும். சர்க்கஸ் கூடாரம். இந்த கூடாரத்தினுடைய மொத்த உயரம் 49 மீட்டர். மொத்த உயரம் எவ்வளவு? 49 மீட்டர். அதனுடைய அடிப்பக்க விட்டம் 42 மீட்டர். அப்போ ஆரம் என்னவா இருக்கும்? 21 மீட்டர். இதே ஆரம் தானே கூம்புக்கும் இருக்கும். ஸோ கூம்பினுடைய ஆரம் என்ன? 21 மீட்டர். அடுத்து இந்த உருளை பாகத்தினுடைய உயரம், இந்த உருளை பாகம் இருக்குல்ல, அதனுடைய உயரம் என்ன சொல்லிட்டாங்க? 21 மீட்டர். அடுத்து இந்த சர்க்கஸ் கூடாரத்தை செய்யறதுக்கு தேவையான கித்தான் துணி, கேன்வாஸ் கிளாத், அந்த கேன்வாஸ் கிளாத்தினுடைய 1 ஸ்கொயர் மீட்டருடைய ரேட்டு ரூபாய் 12.50 எனில் அதை கூடாரம் அமைக்க தேவையான அந்த மொத்த கித்தானினுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த இடத்துல இந்த மொத்த கித்தான், அந்த கூடாரம், இந்த உருளை மற்றும் கூம்பு, இந்த ஷேப் சேர்ந்த மொத்தத்தினுடைய வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஏன்னா வலைபரப்பு கண்டுபிடிச்சாதான் அதே பரப்பளவுக்கு சமமான கித்தான் துணியை என்னால் வாங்கணும். ஸோ அதுக்கான ரேட்டுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது வலைபரப்பு. மேலே கூம்பினுடையது பாருங்க, மொத்த உயரம் 49 மீட்டர். அதில் 21 மீட்டர் உருளையினுடைய உயரம் தான். கூம்பினுடைய உயரம் என்னவா இருக்கும்? மீதி இருக்கக்கூடிய 28 மீட்டர். ஸோ இரண்டினுடைய வலைபரப்பை நான் கூட்டணும். ஸோ கூம்பின் வலைபரப்பு பிளஸ் உருளையினுடைய வலைபரப்பு. உருளையின் வலைபரப்பு, கூம்பினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா πrl பிளஸ் உருளையினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πrh. இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குதா? எனக்கு ரேடியஸ் இருக்குது, இங்க ரேடியஸ் இருக்குது, இங்க உயரம் இருக்குது. ஆனா நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு? எல் கண்டுபிடிக்கணும். சாய்வு நீளம் கண்டுபிடிக்கணும். ஒரு கூம்பினுடைய சாய்வு நீளம். ஸோ அது என்ன வடிவத்தில் இருக்குது? எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்குது. கீழே என்ன இருக்குது? 21 மீட்டர். இங்கே என்ன இருக்குது? 28 மீட்டர். ஸோ அப்போ 21 ஸ்கொயர் பிளஸ் 28 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் தான் இங்கே என்ன கிடைக்கும்? அதனுடைய கர்ண பகுதி கிடைக்கும். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர். அப்போ கர்ணம் வேணும்னா கர்ணம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர். எதிர்பக்கம் என்ன? 28 ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் என்ன? 21 ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 28 ஸ்கொயருங்கிறது 784, 8 ஸ்கொயர் 64, மீதி 6, 16, 32, 38, மீதி 3, 4, 3, 7, 784 பிளஸ் 441. ஸோ கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 4, 1, 5, 12, 25, 1225. இப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? 5, 35. ஸோ அப்போ ஸ்லாண்ட் ஹைட் எனக்கு என்ன வந்துடுச்சு? 35. ஸோ வேல்யூஸ் எல்லாம் நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 22/7 இன்ட்டு ரேடியஸ் என்ன? 21 இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு 35 ப்ளஸ் 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் 21 இன்ட்டு உயரம் 21. ஸோ இதெல்லாத்தையும் பெருக்கணும். ஸோ 7 கேன்சல் பண்ணால் 3, இங்கே 7 கேன்சல் பண்ணால் 3. ஸோ அப்போ 21 இன்ட்டு 22 இன்ட்டு 3 66, இங்கே 22 இன்ட்டு 3 66 இருக்குது. நான் 66 நான் பொதுவாக வழியில் எடுத்துருந்தேன். ஸோ எடுத்தது போக உள்ள என்ன இருக்குது? இங்கே ஒரு 35 இருக்குது ப்ளஸ் இங்கே ஒரு 2 இன்ட்டு 21 42 இருக்குது. ஸோ அதானே 22 இன்ட்டு 3 66, இங்கே 35 இருக்குது, 22 இன்ட்டு 3 66, 2 இன்ட்டு 21 42 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன வரும்? 66 இன்ட்டு 77. ஸோ இதை நான் பெருக்கினதுக்கு அப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 1 ஸ்கொயர் மீட்டர். இதுதான் மொத்த வலைபரப்பு எனக்கு. ஸோ 42 இன்ட்டு 11 இன்ட்டு 11 பெருக்கினா என்ன வரும்? 6 இன்ட்டு 7 42. அதை 11 பெருக்கி மறுபடியும் 11 பெருக்கணும். ஸோ 2, 2 4 6, 4. ஸோ 2, 6 2 8, 6 4 10, 1 5. ஸோ 5082ங்கிறது மொத்த வலைபரப்பாக எனக்கு கிடைக்குது. ஸோ இதில் பாருங்க, ஸோ மொத்த வலைபரப்பு எனக்கு எவ்வளோன்னு வந்துடுச்சு? மொத்த வலைபரப்பு 5082, அதாவது சதுர மீட்டர்.
ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது? 12 ரூபாய் 50 பைசா. ஸோ அப்போ மொத்தம் 5082 சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 5082னா 5082 இன்ட்டு 12 ரூபாய் 50 பைசாவுக்கு நான் பெருக்கணும். 18 ரூபாய் 50 பைசா எப்படி பெருக்கலாம்? 5082 இன்ட்டு 12 ரூபா 50 பைசா எப்படி எடுத்துக்கலாம்? 25/2 எடுத்துக்கலாமா? ஸோ இதை கேன்சல் பண்ணா 2 2 4, 5 2 10, 4 2 8, 1 2 2. இப்போ 2541 25ஆல் பெருக்கணும். ஸோ 5 20 2 7 2 12. ஸோ 2 8 50. ஸோ கூட்டினா 5 2 15 1 3 6. ஸோ 63,525 மொத்த விலை. இதுதான் ஸோ ஆன்சர் 63,525. ஸோ அடுத்த கொஸ்டின், கூம்பின் ஆரம் R எனில் அதனுடைய கன அளவு V ஆகும். கூம்பின் ஆரத்தை இரட்டித்தால் அதனுடைய கன அளவு V1 அப்படிங்கிறது என்ன? ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கன அளவு, கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா கூம்பின் கன அளவு வால்யூம் வின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 பை r²h. ரேடியஸ் என்ன? R தான். ஸோ புதிய இதனுடைய கூம்பினுடைய ஆரத்தை என்ன பண்றாங்க? ரெட்டிப்பாக்குறாங்க, டபுள் ஆக்குறாங்க. ஸோ இப்போ ரெட்டிப்பானதுக்கு அப்புறம் அதனுடைய வால்யூம் V1ங்கிறது என்னவா மாறிடும்? 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸை டபுள் ஆக்கிடுறாங்க, 2r. r² இருக்குதா இன்ட்டு h. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன? 2 இன்ட்டு r, 1/3 இன்ட்டு பை இன்ட்டு 4r² இன்ட்டு h. ஸோ 4 நான் வெளியில் எடுத்துடுறேன். 4 இன்ட்டு 1/3 இன்ட்டு பை இன்ட்டு r² இன்ட்டு h. இப்போ 1/3 பை r² h இதுதான் என்ன? வின்னு இருக்குதா? ஸோ அப்போ V1ஓட வேல்யூ என்ன? 4v. பழைய வால்யூமை விட என்னவா இருக்கும்? 4 மடங்கா இருக்கும். ஸோ ஆன்சர் V1 ஈக்குவல் டு 4v. V1 ஈக்குவல் டு 4v. ஸோ ஆப்ஷன் D, V1 ஈக்குவல் டு 4v. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தான், டைரக்டான கொஸ்டின். ஆன்சர் என்ன? பை இன்ட்டு 3r² + r² சதுர அலகுகள். ஸோ இது ஃபார்முலா தான். பட் அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளம்னு சொல்லியிருக்காங்க. உள்ளீடற்ற அரைக்கோளம் இப்படி இருக்குமா? உள்ளீடற்ற அரைக்கோளம்னா ஸோ இப்போ இதில் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அதனுடைய மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். மொத்த புறப்பரப்பு எதெல்லாம் இருக்குது? இந்த கர்வ்டு ஏரியா, இந்த பக்கம் இருக்கிற இந்த கர்வ்டு ஏரியா இருக்குது, பிளஸ் வேற என்ன இருக்குது? இந்த விளிம்பு ஒன்று இருக்குது. அது தாண்டி உள்ள என்ன இருக்குது? ஸோ இந்த உட்புறம் இருக்கக்கூடிய ஒரு குழிவு இது இருக்குதா? ஸோ இதுதான் மொத்த புறப்பரப்பு. இந்த ஏரியா பிளஸ் இந்த ஏரியா பிளஸ் இந்த ஏரியா மூணையும் கூட்டினாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். வெளியில இருக்கக்கூடிய இந்த வளைபரப்பு என்ன? அரைக்கோளத்தினுடைய வளைபரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2πr². மொத்த கோளம்னா 4πr², அதுல பாதினா 2πr². இது உள்ளீடற்ற கோளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படிங்கும்போது வெளியில இருக்கக்கூடிய ரேடியஸ் எனக்கு என்னவா இருக்கும்? கேபிட்டல் R. ஸோ 2πr². ஸோ பிளஸ் உள்ள என்ன இருக்குது? இந்த ரேடியஸ், இந்த பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா? இந்த பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? வெளியில இருக்கக்கூடிய வட்டத்துல இருந்து உள்ள இருக்கக்கூடிய வட்டத்தை கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஏரியா கிடைக்குமா? இந்த ஷேடட் போர்ஷன், இந்த ஏரியா கிடைக்கும். அப்போ வெளியில இருக்கக்கூடிய ரேடியஸ் என்ன? பை கேபிட்டல் R². இதுல இருந்து உள்ள இருக்கக்கூடிய சர்க்கிளை நான் கழிக்கணும், பை ஸ்மால் r². அடுத்து உள்ள என்ன இருக்குது? இங்கேயும் ஒரு அரைக்கோள வடிவத்துல ஒரு குழிவு இருக்குமா? ஏன்னா உள்ளீடற்றங்கும் போது வெளியில எப்படி இருக்கோ அதே ஷேப் தான் உள்ளே இருக்கும். அப்போ உள்ள ஒரு அரைக்கோளம் இருக்குது. பிளஸ் அதனுடைய வளைபரப்பு என்ன? 2πr². பட் ரேடியஸ் என்ன? உள்ள இருக்கக்கூடிய ஆரம் ஸ்மால் r. ஸோ 2πr². இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? இங்க 2π கேபிட்டல் R² பிளஸ் πr². ஸோ மொத்தமா ஆட் பண்ணா 3π கேபிட்டல் R². இந்த 2 πr² இருந்து ஒரு πr² கழிச்சா என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு πr². ரெண்டுல எது பொதுவா இருக்குது? பை பொதுவா இருக்குது. வெளியில எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும்? 3 × r² பிளஸ் r². ஸோ அப்போ அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா பை இன்ட்டு 3 கேபிட்டல் R² பிளஸ் ஸ்மால் r². அடுத்த கேள்வி, ஒரு திண்ம அரைக்கோளத்தினுடைய கன அளவு 29,106 கன சென்டிமீட்டர். 1/3 கன அளவு உள்ள ஒரு மற்றொரு அரைக்கோளம் அதிலிருந்து செதுக்கப்படுமானால் மீதமுள்ள அரைக்கோளத்தினுடைய ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. கொஞ்சம் ட்ரிக்கியானது. ஸோ கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணுங்க. மொத்த கன அளவு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 29,106.
அதுல இருந்து 1/3 கன அளவு உள்ள ஒரு அரைக்கோளத்தை செதுக்கி எடுத்தாச்சு. மீதமுள்ள அரைக்கோளத்தினுடைய ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1/3 மொத்த கோளத்திலிருந்து, மொத்த அரைக்கோளத்திலிருந்து 1/3 நான் எடுத்துட்டேன்னா மீதமுள்ள அரைக்கோளம்ங்கிறது எத்தனை பங்கா இருக்கும்? 3 × 1 - 1 2/3 பங்கா இருக்கும். ஸோ அப்போ மொத்த கன அளவுல இது எவ்வளவு பங்கு இருக்கும்? 2/3 பங்கு இருக்கும். அப்போ மொத்த கன அளவு என்ன? 29,100. மொத்த கன அளவு 29,106. இதுல 3ல் 2 பங்கு தான் மீதமுள்ள அரைக்கோளத்தினுடைய கன அளவு இருக்கும். அப்ப அதனுடைய ஆரம் தான் கேட்குறாங்க. அரைக்கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 × π × 2/3 × π × r³. ஸோ r³. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? ஸோ இங்கே ஒரு 2/3, இங்கே ஒரு 2/3 கேன்சல் ஆயிரும். இங்கே 22/7 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 7/22 மாறிடும். ஸோ இப்போ r³ = 29,106 இன்ட்டு 7/22. 22/7 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 7/22 மாறிடும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணா, ரெண்டாவது டேபிளில் கேன்சல் பண்ணா 11 2, இதை கேன்சல் பண்ண 1 2 2, 4 2 8, 5 2 10, 5 2 10, 3 2 6. ஸோ 11வது டேபிளில் கேன்சல் பண்ணா ஒரு 11 11, மீதி 35, 3 11 33, மீதி 25, 2 11 22, மீதி 33, 3 11 33. இப்போ 1323 × 7 இருக்குது. இப்போ 1323 r³ = 1323 × 7. இப்போ ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? கியூப் ரூட் ஆஃப் 1323 × 7. ஸோ கியூப் ரூட் கண்டுபிடிக்கான ஒரு ஈஸியான மெத்தடுங்கிறது என்ன? பகாக்காரணிப்படுத்தணும். 1323 பகாக்காரணிப்படுத்துறேன். ஸோ இது 7ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ டிவைட் பண்ணால் ஒரு 7 7, 62, 8 7 56, மீதி 9 63, 7ஆல் கேன்சல் ஆகும். ஸோ ஒரு 7 7, 62, 8 7 56, மீதி 6 63, 9 63. ஸோ இதுவும் 7ஆல் கேன்சல் ஆகுமா? 7ஆல் கேன்சல் பண்ணால் 2 7 14, 14 மீதி 49, 7 49. ஸோ 3 9 3 3. ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம்? கியூப் ரூட் ஆஃப் 1323 பகாக்காரணிப்படுத்தினா 7 × 7 × 3 × 3 × 3 × 7. ஸோ கியூப் ரூட்னா என்ன அர்த்தம்? 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுக்கணும். 3 3க்கு ஒரு 3 வெளியில் எடுத்தாச்சு. 3 7க்கு ஒரு 7 வெளியில் எடுக்கணும். 3 × 7 என்ன? 21 சென்டிமீட்டர். ஆன்சர் 21 சென்டிமீட்டர். ஸோ அடுத்த கேள்வி, எட்டு மீட்டர் 6 மீட்டர் 2.5 மீட்டர் அளவுகளை கொண்ட ஒரு தொட்டியின் கொள்ளும் திறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அதனுடைய வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது எவ்வளவு நீர் கொள்ளும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம்கான ஃபார்முலா, இதனுடைய அளவுகளை பார்த்தாலே தெரியுது. அந்த தொட்டியினுடைய வடிவம் என்னவா இருக்கும்? எனக்கு கனசதுர வடிவம். இப்போ கனசதுரத்தினுடைய கன அளவு, கன செவ்வகத்தினுடைய கன அளவு LBH. ஸோ நீளம் என்ன? 8 மீட்டர், அகலம் 6 மீட்டர், உயரம் 2.5. ஸோ பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும்? 8 × 6 48, × 2 96, + 24 120. 120 மீட்டர் கியூப் கிடைச்சிருக்கு எனக்கு. எல்லாமே மீட்டர்ல தானே இருக்கு. ஸோ கன அளவுங்கிறது என்ன? மீட்டர் கியூப். இப்போ இதை நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆப்ஷன்ல எல்லாமே பாருங்க என்னவா இருக்குது எனக்கு? கன அளவு எல்லாமே எனக்கு லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. நான் மீட்டர் கியூபை லிட்டரா மாற்றணும். இப்படி மாத்துறது 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர். யூனிட் கன்வென்ஷன். 1 மீட்டர் கியூப் அளவுள்ள ஒரு தொட்டிங்கிறது எவ்வளவு நீர் பிடிக்கும் அப்படின்னா 1000 லிட்டர் நீர் பிடிக்கும். அப்போ 120 மீட்டர் கியூப்ங்கிறது எவ்வளவு நீர் பிடிக்கும்? 120 × 1000. இதுதான். ஸோ இப்போ 12 1 2 3 4 1,26,000 லிட்டர். ஆன்சர் 1,26,000 லிட்டர். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு கன செவ்வகத்தினுடைய பக்கங்களின் விகிதம் 1:2:3. மேலும் அதனுடைய புறப்பரப்பு 88 சதுர சென்டிமீட்டர் எனில் அந்த கன செவ்வகத்தினுடைய கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. புறப்பரப்புங்கிறது மொத்த புறப்பரப்பு. ஸோ அப்போ அதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கன செவ்வகத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? 2 × LB + BH + LH. அதனுடைய பக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு? நீள அகல உயரத்தை பக்கங்களை எனக்கு டேட்டா கொடுக்காம அதனுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. என்ன? 1:2:3. எப்போது நான் விகிதத்திலிருந்து வேல்யூ எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்?
இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில். அப்போ நீளம் 1x, அகலம் 2x, உயரம் 3x. 1:2:3 அதை நான் வேல்யூவாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதை அப்படியே நமக்கு சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு 2 × L × B. L × Bனா 1 × 2 2x × x x² + BH 2 × 3 6x² + LH 1 × 3 3x². இதனுடைய புறப்பரப்பு என்னன்னு சொல்லிட்டாங்க? 88ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை கூட்டினா என்ன கிடைக்கும்? 2 × 2 6 8 3 11x² = 88. பெருக்குனா 22x² = 88. இப்போ x² மதிப்பு என்ன? 88 / 22. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 4. x² மதிப்பு 4 இருந்துச்சுன்னா x மதிப்பு என்ன? 2. x மதிப்பு 2ன்னு இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் அதனுடைய பக்கங்கள் கிடைச்சிருமா? என்ன? 1 × 2 2, 2 × 2 4, 3 × 2 6. இப்போ அதனுடைய பக்கங்கள் என்ன? 2 4 6. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? கன அளவு கேட்டிருக்காங்க. வால்யூம்கான ஃபார்முலா என்ன? LBH 3ஐயும் பெருக்கணும். ஸோ அப்போ 2 × 4 × 6 8 6 48. எல்லாமே எதில் இருக்குது? கன சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ கன அளவுங்கிறது என்னவா இருக்கும்? எனக்கு கன சென்டிமீட்டர். 48 ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு சுவரின் உயரமானது அதன் தடிமனை போல 6 மடங்கு. சுவரினுடைய உயரம் என்னவா இருக்குது? அதனுடைய தடிமனை போல 6 மடங்கு. சுவருங்கிறது ஒரு என்ன வடிவத்தில் இருக்கும்? ஒரு கன செவ்வக வடிவத்தில் இருக்கும். இந்த ஷேப்ல இருக்கும். இதுதான் அதனுடைய சுவரினுடைய தடிமன், திக்னஸ். இப்போ இதனுடைய அளவுகள்னு எடுத்துட்டோம்னா நீளம், அகலம், உயரம் இப்படிதானே எடுப்போம். இப்போ அகலம் தான் எனக்கு தடிமன் கிடைச்சிருச்சு. உயரத்தை என்ன சொல்றாங்க? அதனுடைய தடிமனை போல 6 மடங்கு. அப்போ உயரத்தை என்னன்னு எடுத்துக்கிடலாம்? தடிமனை போல 6 மடங்கு 6bன்னு எடுத்துக்கிடலாமா? அடுத்து என்ன சொல்றாங்க? அதனுடைய நீளமானது உயரத்தை போல 7 மடங்கு. உயரம் என்ன? 6b. அப்போ நீளத்தை எப்படி எடுத்துக்கிடலாம்? 7h. அப்போ 7 × 6b என்ன? 42b. ஸோ அப்போ எல்லாமே எனக்கு எதில் கிடச்சிருச்சு? இன் டர்ம்ஸ் ஆஃப் பியில் கிடச்சிருச்சா? கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அந்த சுவரினுடைய கன அளவு 16128 கனமீட்டர் எனில் அதனுடைய தடிமன் என்ன? ஸோ பி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கனசெவ்வகத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா LBH. இதுதான் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 16128. ஸோ அப்போ நீளம் என்ன? 42b. தடிமன் என்ன? b. உயரம் என்ன? 6b = 16128. ஸோ b × b × b b³ = 16128 / 42 × 6. ஸோ கேன்சல் பண்ணணும். 6ஆல் கேன்சல் பண்ணால் 2 6 12 41 6 6 36 52 8 6 48 மறுபடியும் 48 மறுபடியும் 48 8 6 48 கேன்சல் பண்ணால் மறுபடியும் 7 6ஆல் கேன்சல் பண்ணுறேன். 3 6 4 6 24 மீதி 28 4 6 24 அப்புறம் 48 8 6 48. ஸோ 7ல் கேன்சல் பண்ணால் 6 7 42 திரும்ப 4 7 28. ஸோ என்ன கிடைக்கும்? எனக்கு b³ 64 கிடைக்குது. அப்போ பியோட மதிப்பு என்ன? ³ √64. அப்போ அதனோட மதிப்பு என்ன? 4. ஸோ அதனுடைய தடிமன் என்ன? 4 மீட்டர். யூனிட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது? கன மீட்டரில் இருக்குது. அப்போ எனக்கு பிங்கிறது என்ன? 4 மீட்டர். அடுத்த கேள்வி, ஒரு மீட்டர் பக்கம் கொண்ட கனசதுர பெட்டியில் 1 மீட்டர் பக்கம் கொண்ட கனசதுர பெட்டியில் 10 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட எத்தனை கனசதுரங்களை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு பெரிய லார்ஜர் வால்யூம் இருக்கு, அதுக்குள்ள சின்ன சின்ன வால்யூமா எத்தனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன செய்யணும்? லார்ஜர் வால்யூம் டிவைடட் பை ஸ்மாலர் வால்யூம். லார்ஜர் வால்யூம் என்ன? எனக்கு 1 மீட்டர் கனசதுரம், 1 மீட்டர் பக்கம் கொண்ட கனசதுரம், பக்கம் கனசதுரம். அதுக்குள்ள நான் 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரத்தை அடுக்கணும். கனசதுரம். இப்போ இரண்டினுடைய வால்யூமை டிவைட் பண்ணால் எனக்கு எத்தனை கனசதுர பெட்டிகள் அதில் வைக்கலாம்ங்கிறது கிடச்சிரும். கனசதுரத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா, வால்யூம்கான ஃபார்முலா AQ, பக்கங்களினுடைய கனம். ஸோ அங்கே 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும்? ஒரே யூனிட்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 1 மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்போ 100 × 100 × 100. இதுதான் அந்த பெரிய கனசதுர பெட்டியினுடைய கன அளவு. அதில் நான் வைக்கக்கூடிய சின்ன கனசதுர பெட்டி என்ன? 10 சென்டிமீட்டர் பக்கம். அப்போ 10 × 10 × 10. ஸோ கேன்சல் பண்ணால் 1 2 3 1 2 3 0 கேன்சல் பண்ணால் 100 × 10 1000 கனசதுர பெட்டிகளை என்னால் வைக்க முடியும். ஆன்சர் 1000. ஸோ அடுத்த கேள்வி,
9 மீட்டர் அகலமும் 12 மீட்டர் நீளமும் கொண்ட ஒரு நீச்சல் குளத்தின் ஆழம் மேடான பகுதியில் 1 மீட்டர், மேலும் பள்ளமான பகுதியில் 4 மீட்டர் ஆகும் எனில் அந்த குளத்தினுடைய கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நீச்சல் குளத்தினுடைய வடிவமே என்ன ஷேப்ல இருக்குது? ஸோ அதனுடைய 3Dல நான் அதை பிக்சரைஸ் பண்ணுனா அதனுடைய நீளம் என்ன? 12 மீட்டர். நீளம் 12 மீட்டர், அகலம் என்ன? 9 மீட்டர். இந்த நீச்சல் குளம்ங்கிறது மேடான பகுதியில் 1 மீட்டர். மேடான பகுதியில் எனக்கு என்ன இருக்குது? 1 மீட்டர் ஆழமா இருக்குது. பள்ளமான பகுதியில் 4 மீட்டர் இருக்குது அதனுடைய ஆழம். பள்ளமான பகுதியில் 4 மீட்டர். இப்போ நான் அதை 3Dயா நான் மென்ஷன் பண்ணேன்னா எப்படி இருக்கும்? இந்த ஷேப்ல இருக்கும் அந்த நீச்சல் குளம். இப்போ இதில் எனக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இதனுடைய கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி இந்த இர்ரெகுலர் ஷேப்புக்கு நான் எப்படி கன அளவு கண்டுபிடிக்கிறது? பொதுவாக கன அளவுக்கான ஜென்ரல் ஃபார்முலாவே என்ன? பரப்பளவு இன்ட்டு உயரம். பரப்பளவு இன்ட்டு உயரம். ஒரு 2D ஷேப்புக்கு நான் உயரம் கொடுத்தா கிடைக்கிறது தான் 3D ஷேப், அதனுடைய கன அளவு அப்படிங்கிறது. அப்போ ஏதோ ஒரு எனக்கு என்ன ஷேப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கு நான் கன அளவு கண்டுபிடிக்கிறேன்னா அதில் ஏதாவது ஒரு ஷேப்புக்கு நான் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை நான் உயரத்தால் பெருக்கினா எனக்கு என்ன கிடைச்சிடும்? கன அளவு கிடைச்சிடும். இப்போ இந்த ஷேப்பில் பாருங்க, என்னால் இந்த ஏரியா கண்டுபிடிக்க முடியும். இந்த ஏரியா ஸோ எனக்கு இந்த ஷேப், இதை என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஏரியா. இதனுடைய நீளம் என்ன? 12 மீட்டர். அப்போ இதனுடைய நீளம் என்னவா இருக்கும்? 12 மீட்டராக இருக்கும். மேடான பகுதியில் 1 மீட்டர் ஆழம், பள்ளமான பகுதியில் 4 மீட்டர் ஆழம். அப்போ 4 மீட்டர்னா இதுலேருந்து இது வரைக்கும் 1 மீட்டர், இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும்? எனக்கு 3 மீட்டர் இருக்கும். இந்த நீளம் என்ன? 12 மீட்டர். இப்போ இது என்ன ஷேப்பில் இருக்குது? என்ன வடிவத்தில் இருக்குது? ஒரு ரெக்டாங்கிளும் அது கூட ஒரு ட்ரையாங்கிளும் சேர்ந்த ஷேப்பில் இருக்குது. ரெக்டாங்கிளுடைய நீளம் 12, அகலம் 1. முக்கோணத்தினுடைய நீளம், அதாவது அடிப்பக்கம் 12, உயரம் என்னவா இருக்குது? 3. அப்போ அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சு அதை எதால பெருக்கணும்? உயரத்தால பெருக்கணும். உயரத்தால பெருக்கினா தான் கன அளவு கிடைக்கும். இங்கே உயரம்ங்கிறது என்ன? இதனுடைய அகலம் 9 மீட்டர். ஸோ அப்போ இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சா செவ்வகத்தினுடைய பரப்பளவு பிளஸ் முக்கோணத்தினுடைய பரப்பளவு. செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத்து. முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா ½ இன்ட்டு BH. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் என்ன? 12 இன்ட்டு 1 12 பிளஸ் ½ இன்ட்டு அடிப்பக்கம் 12, உயரம் 3. கேன்சல் பண்ணால் ப்ளஸ் 18. ஸோ மொத்தமாக கூட்டினா என்ன வரும்? 30. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இதனுடைய பரப்பளவு என்னன்னு கிடைச்சிச்சு எனக்கு? 30 சதுர மீட்டர். இதை நான் என்ன பண்ணணும்? உயரத்தால் பெருக்கணும். ஸோ அப்போ எனக்கு கன அளவுங்கிறது என்ன வந்துடும்? கன அளவு ஈக்குவல் டு 9. 30 இன்ட்டு 9. அப்போ கன அளவு என்ன? 270 மீட்டர் கியூப். அப்போ நீச்சல் குளத்தினுடைய கன அளவு என்ன? 270 மீட்டர் கியூப். ஆன்சர் 270. ஸோ அடுத்த கேள்வி, பதினாறு மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலம், 10 2/3 மீட்டர் உயரம் கொண்ட அறையில் வைக்கக்கூடிய மிக நீளமான கம்பியின் நீளம் என்ன? பொதுவாக ஒரு அறைனா என்ன வடிவத்தில் இருக்கும்? பொதுவாக கன செவ்வக வடிவத்தில் இருக்கும். இதில் வைக்கக்கூடிய எனக்கு மிக நீளமான கம்பியினுடைய நீளம் அல்லது ஏணியினுடைய நீளம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும்? அதனுடைய மூளை விட்டம் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ இந்த வடிவத்தில் தானே என்னால் வைக்க முடியும். அதிகபட்ச நீளம் உள்ள ஒரு கம்பியை என்னால் அந்த அறையில் வைக்க முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மூளை விட்டம். அப்போ கன செவ்வகத்தினுடைய மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன? √L² + B² + H². ஸோ இப்போ √L² என்ன? 16² ப்ளஸ் பிரெத் என்ன? 12² ப்ளஸ் ஹைட் என்னன்னு பாருங்க. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 10 2/3 மீட்டர். 2/3 கலப்பு பின்னமாக இருக்குது. இதை நான் என்னவா மாற்றுறேன்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ 30 32 டிவைடட் பை 3. ஸோ அப்போ நான் இங்கே என்ன போடணும்? 32 டிவைடட் பை 3 த ஹோல் ஸ்கொயர் போடணும். ஸோ அப்போ √16² வேல்யூ என்ன? 256 ப்ளஸ் 12² 144 ப்ளஸ் 32² 2² 4 3 × 2 6 2 12 மீதி 1 1 10 டிவைடட் பை 3² 9. அப்போ இதனுடைய வேல்யூ கூட்டினா என்ன கிடைக்கும்? 256 300 + 100 400 400 + 1024 டிவைடட் பை 9. ஸோ பெருக்கி ஆட் பண்ணால் 9 × 4 3600 ப்ளஸ் அது கூட கூட்டினா
ரூட் ஆஃப் 4624 டிவைடட் பை 9. இதுதான் வேல்யூ. இப்போ 4624 கீழே இருக்கக்கூடிய 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன 3. ஸோ அப்போ 4624க்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும், வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். 4624. ஸோ யூனிட் டிஜிட் என்னவா இருக்குது, 4ல் முடியுது. அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும், 1 2ல் முடியுத நம்பராக இருக்கும் அல்லது 8ல் முடியுத நம்பராக இருக்கும். 46க்குள்ள எத்தனை ஸ்கொயர் இருக்குது, 6 ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதனுடைய மதிப்பு என்ன, ஒன்று 62 ஸ்கொயர் அல்லது 68 ஸ்கொயர். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய 65 ஸ்கொயரினுடைய மதிப்பு எனக்கு தெரியும். 65 ஸ்கொயர் வேல்யூ என்ன, 5 ஸ்கொயர் 25, 6 × 7 42. 4225 தான் 65 ஸ்கொயரினுடைய மதிப்பு. இதை விட இது பெரிய வேல்யூவா சின்ன வேல்யூவா, பெரிய வேல்யூ. அப்போ என்னவா இருக்கும், அது 68 ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர், இதனுடைய ரூட் என்ன 68, இதனுடைய ரூட் என்ன 3. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 22 3 66 பெருக்கி மீதி எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் 22 2/3. அடுத்த கேள்வி, இரு கனசதுரங்களினுடைய கன அளவுகளின் விகிதம் 27:1 எனில் அதன் பக்கங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 கனசதுரங்கள் இருக்குது, கியூப் 1 கியூப் 2. இதனுடைய வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுக்குள்ள விகிதம் என்னன்னு சொல்லிட்டாங்க எனக்கு 27:1. இப்போ அதனுடைய பக்கங்களினுடைய விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதனுடைய பக்கம் எனக்கு என்னவா இருக்கும் A1, இதனுடைய பக்கம் என்னவா இருக்கும் A2. ஸோ A1 கியூப் தானே வால்யூம், A2 கியூப் தானே வால்யூம். ஸோ அப்போ A1 கியூபுக்கும் A2 கியூபுக்கும் உள்ள விகிதம் தான் என்ன 27:1. எனக்கு என்ன தேவை, அதனுடைய பக்கங்களின் விகிதம் வேணும், A1/A2 வேணும். ஸோ அப்போ A1/A2ங்கிறது என்னவா இருக்கும், கியூப் ரூட் ஆஃப் 27/1. 27 கியூப் ரூட் என்ன 3, 1 வேல்யூ என்ன 1. ஸோ அப்போ A1 அதனுடைய பக்கங்களினுடைய விகிதம் என்னவா இருக்குது 3:1. ஆன்சர் 3:1. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் அளவுகளும் 2 மடங்காக மாற்றப்பட்டால், கனசதுரம் ஒவ்வொரு பக்கங்களும் 2 மடங்காக ஆக்கப்பட்டால் கன அளவு எத்தனை மடங்கு ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக வால்யூம்கான ஃபார்முலா என்ன A3. ஸோ அதனுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் என்னவா மாத்துறேன், நான் 2 மடங்காக மாத்துறேன், 2A மாத்துறேன். ஸோ இப்போ 2க்கு A3ங்கிறது என்னவா இருக்கும் 8A3. அப்போ வால்யூம்ங்கிறது எத்தனை மடங்காகுது, இனிஷியலாக A3 இருந்தது, இங்கே எத்தனை மாறுது 8A3 மாறுது. ஸோ அப்போ வால்யூம் எனக்கு எத்தனை மடங்காக மாறுது 8 மடங்காக மாறுது. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு உருளை வடிவ தொட்டியினுடைய கொள்ளளவு 1848 மீட்டர் கியூப், அதனுடைய விட்டம் 14 மீட்டர் எனில் அதனுடைய ஆழம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆழம்னா என்ன, உயரம். ஸோ ஒரு உருளை வடிவத்தில் ஒரு தொட்டி இருக்குது, இந்த தொட்டியினுடைய கன அளவு எனக்கு கொடுத்துட்டாங்க. கன அளவு வால்யூம் 1848, அதனுடைய விட்டம் 14 மீட்டர். அப்போ ஆரம் என்னவா இருக்கு, எனக்கு 7 மீட்டரா இருக்குமா. இதனுடைய உயரம், அதாவது தொட்டியினுடைய ஆழம் தான் எனக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம்கான ஃபார்முலா என்ன, πr²h. இதைத்தான் 1848ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 22/7, ரேடியஸ் என்ன 7 × 7, உயரம் தான் கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் டு 1848. ஸோ உயரம் வேணும், h ஈக்குவல் டு 1848 பக்கத்தில் இருக்கிற 7, இங்கே 7 7 கேன்சல் பண்ணிட்டா இங்கே என்ன கிடைக்கும் 22 × 7, அது என்ன வந்துடும் டிவைடில் வந்துடும், டிவைடட் பை 22 × 7. ஸோ கேன்சல் பண்ணால் 7ல் கேன்சல் பண்ணால் 2 7 14, இது 44, 6 7 42, 28, 4 7 28, 22ல் கேன்சல் பண்ணால் ஒரு 22 2 22. ஸோ உயரம் என்ன 12. இதான். ஸோ எல்லாமே மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன 12 மீட்டர். அடுத்த கேள்வி, ஒரு கனசதுரம் மற்றும் கோளத்தின் புறப்பரப்புகள் சமம் எனில் அதனுடைய கன அளவுகளினுடைய விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கனசதுரம் மற்றும் கோளம், ஸோ கனசதுரத்தினுடைய புறப்பரப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புறப்பரப்புங்கிறது என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கனசதுரம்னா என்னவா இருக்கும், கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு, மொத்த புறப்பரப்பு 6A² தானே. அடுத்து கோளம், கோளத்தினுடைய மொத்த சர்ஃபேஸ் ஏரியா என்ன 4πr². இந்த ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டாங்க, புறப்பரப்புகள் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6A² தான் என்னவா இருக்குது 4πr². ஸோ இதில் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டினுடைய கன அளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. கன அளவுகளின் விகிதம், ஸோ கியூபினுடைய வால்யூம் அதுக்கும் இது அதனுடைய கோளத்தினுடைய வால்யூம்,
ஸோ ஸ்பியரினுடைய வால்யூம். கியூபினுடைய வால்யூம்கான ஃபார்முலா ஏ கியூப். ஸ்பியரினுடைய கோளத்தினுடைய ஃபார்முலா 4/3 × πr கியூப். ரெண்டுக்கும் நான் வந்து விகிதம் கண்டுபிடிக்கணும்னா யூனிட்ஸ் எல்லாமே என்னவா மாறணும், சேமாக மாறணும். ஸோ நான் ஏவை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரா எடுக்கணும் அல்லது ஆரா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏவா எடுக்கணும். நான் இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறேன், ஏவை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரா நான் கண்டுபிடிக்கிறேன். ஏ ஸ்கொயருடைய வேல்யூ 4πr². இந்த ஆறு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் ஆறுன்னு வந்துடும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், √4πr² / 6. ஸோ இதுலேருந்து எதை வெளியில் எடுத்துடலாம், இந்த 4r² வெளியில் எடுத்துடலாமா. 4 வெளியில் வந்துச்சுன்னா 2 வெளியில் வரும், r² வெளியில் வந்தால் 6ன்னு வெளியில் வரும். இப்போ ஏவோட வேல்யூ என்ன, 2r √π/6. இதுதான் எனக்கு எதோட வேல்யூ, ஏவோட வேல்யூ. இப்போ இதை நான் அப்படிங்க நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 2r ஏவோட வேல்யூ தானே, 2r × √π/6 ஹோல் கியூப் ஈக்குவல் = 4/3 πr³. இப்போ 2r³ என்ன, 2 × r the whole cube என்ன வரும், 8r³ வந்துடும். இன்ட்டு இப்போ √π/6 ஹோல் கியூப்னு இருக்குது. ஹோல் ஸ்கொயர் பண்ணனா ரூட் கேன்சல் ஆயிரும், ஒரு π/6. அது போக என்ன இருக்குது, இன்னொரு ஒரு √π/6 இருக்குது, √π/6. புரிஞ்சுதா, அதாவது √π/√6 இதுதானே இங்கே இருக்குது. இதனுடைய கியூப்னா என்ன அர்த்தம், இன்ட்டு √π/√6 இன்ட்டு √π/√6 இதுதானே கியூபு. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா எனக்கு என்ன மாறிடும், √π × √π πன்னு மாறிடும், √6 × √6 6ஆக மாறிடும். எனக்கு என்ன இருக்குன்னு √π/√6ன்னு இருக்குது. இஸ்ட்டு 4/3 × π × r³. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், r³ r³ கேன்சல், ஒரு பைக்கு ஒரு பை கேன்சல், ஒரு நாள் 4, 2 நாளா 8, ஒரு 3 3, 2 3 6, 2 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்னதான் இருக்குது, √π/√6 இங்கே 1 இருக்குது. √6 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா √π/√6. இப்போ ஆன்சர் என்ன, √π/√6. ஸோ அடுத்த கேள்வி, ஒவ்வொன்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள 5 சம கனசதுரங்கள் ஒன்றுக்கொன்று அருகருகே வைக்கப்பட்டால் உருவாகும் புதிய திண்ம வடிவத்தினுடைய கனளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரம் இருக்குது, அது அதே மாதிரி 5 கனசதுரத்தை ஒன்றுக்கொன்று பக்கத்தில் வைக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஷேப் எனக்கு என்னவா மாறிடும், இந்த மாதிரி ஒரு கன செவ்வகமாக மாறிடும். பாருங்க, கனசதுரம் 5 கனசதுரம் நான் பக்கத்தில் வச்சிருக்கேன், ஒன்றுக்கொன்று அருகருகே வச்சுட்டேன். 5 சென்டிமீட்டர் பக்க அளவு அப்படிங்கும்போது 5 + 5 + 5 + 5 + 5 மொத்தமாக எவ்வளோ மாறிடும், லென்த்து 25 சென்டிமீட்டராக மாறிடும். அதனுடைய அகலம் என்ன, 5 சென்டிமீட்டர், உயரம் என்ன, 5 சென்டிமீட்டர். இப்போ இதனுடைய கன அளவு தானே கேட்டிருக்காங்க. புதிதாக உருவாகக்கூடிய திண்ம வடிவம் அப்படின்னா இது என்ன ஷேப்ல இருக்குது, எனக்கு கன செவ்வக வடிவத்தில் இருக்குது. வால்யூம்கான ஃபார்முலா என்ன, LBH. ஸோ 25 × 5 × 5, ஸோ 5 × 5 25, 25 × 25 625. ஸோ அப்போ அதனுடைய கன அளவு என்ன, 625 சென்டிமீட்டர் கியூப். ஸோ அடுத்த கேள்வி, எட்டு சென்டிமீட்டர் உயரம் மற்றும் 3 சென்டிமீட்டர் ஆரம், 8 சென்டிமீட்டர் உயரம் 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உருளையை உருவாக்க 0.75 சென்டிமீட்டர் ஆரம் 0.2 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட எத்தனை நாணயங்கள் தேவை சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய சைஸ் ஒரு உருளையை நான் உருவாக்கணும், அதுக்கு எத்தனை நாணயங்கள் எனக்கு தேவை. நாணயங்கள்ங்கிறது என்ன வடிவத்தில் எனக்கு இருக்கும், உருளையினுடைய வடிவத்தில் தானே இருக்கும். உருளை ரொம்ப சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதுக்கு அதனுடைய தடிமன், நாணயத்தினுடைய தடிமன் தான் என்ன, இந்த உருளையினுடைய உயரம் 0.2 சென்டிமீட்டர். அந்த நாணயத்தினுடைய ஆரம் என்னன்னு சொல்லிட்டாங்க, 0.75 சென்டிமீட்டர். நான் உருவாக்க வேண்டிய உருளையினுடைய ஆரம் என்ன, 3 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர். அப்போ இதனுடைய கனளவுல இருந்து இதனுடைய கனளவை நான் டிவைட் பண்ணா மொத்தம் எத்தனை நாணயங்கள் கிடைக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருமா. எனக்கு உருவாக்க வேண்டிய வடிவம் அதனுடைய கனளவு எவ்வளவுன்னு பார்க்குறேன். ஒரு நாணயத்தினுடைய கனளவு எவ்வளோன்னு பார்க்குறேன். அந்த நாணயத்தினுடைய கனளவால் நான் டிவைட் பண்ணிட்டா எனக்கு எத்தனை நாணயங்கள் எனக்கு தேவைன்னு கிடைச்சிருமா. ஸோ அப்போ அந்த உருளை வடிவத்தினுடைய கனளவுக்கான ஃபார்முலா ரெண்டுமே எனக்கு என்ன, கனளவு ரெண்டுமே உருளை வடிவம் தான். கனளவுக்கான ஃபார்முலா πr²h. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். π × ரேடியஸ் என்ன, 3 சென்டிமீட்டர், 3 × 3, உயரம் என்ன 8 சென்டிமீட்டர், டிவைடட் பை
நாணயத்தினுடைய கன அளவு, நாணயம் என்ன வடிவத்தில் தான் இருக்குது, எனக்கு உருளை வடிவத்தில் தான் இருக்குது. பை இன்ட்டு ரேடியஸ் என்ன 0.75. ஸோ ரேடியஸ் எனக்கு 0.75. டெசிமலில் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னு கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடுங்க, இல்லைன்னா அது என்ன மாற்றுங்க, முழு என்ன மாற்றுங்க. 75 0.75 எப்படி எழுதலாம், 3/4 எழுதலாமா. தடிமன் என்ன, உயரம் 0.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 0.2 சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம், 2/10 எழுதலாமா. அது எப்படி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 3 r² 3/4 இன்ட்டு 3/4 இன்ட்டு உயரம் 2/10. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும், 3 3 பை இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஒரு 2 4 2. இப்போ இங்கே கீழே இருக்கக்கூடிய 4 4 10 எல்லாம் மேலே போயிடும். மேலே ஏற்கனவே என்ன இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. 4 × 4 × 4 × 10. அப்போ 4 கியூப் 64 × 10 640. ஸோ அப்போ அந்த உருளை உருவாக்குறதுக்கு எனக்கு எத்தனை நாணயங்கள் தேவை, 640 நாணயங்கள் தேவை. ஆன்சர் 640. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு உருளையினுடைய ஆரம் 2 மடங்காக்கப்பட்டு உயரம் பாதியாக குறைக்கப்பட்டால் அதனுடைய புறப்பரப்பு என்னவாகும். புறப்பரப்புங்கிறது இல்லை, வளைபரப்பு. கொஸ்டின்ல ஒரு சின்ன கரெக்ஷன், வளைபரப்பு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உருளையினுடைய ஆரம் என்னவா மாறுது, 2 மடங்கா மாறுது, 2r மாறுது. உயரம் என்னவா மாறுது, பாதியா குறையுது, h/2 மாறுது. அப்போ இனிஷியலா அதனுடைய வளைபரப்பு என்னவா இருந்திருக்கும், வளைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, 2πrh. இப்போ இங்க நான் ஷேப்பை மாத்தினதுக்கு அப்புறம் என்ன வளைபரப்பு வருதுன்னு பாக்குறேன். வளைபரப்பு 2 × π × ரேடியஸ் என்னவா மாறிடுச்சு, 2r மாறிடுச்சு. உயரம் என்னவா மாறிடுச்சு, h/2 மாறிடுச்சு. ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டேன், என்ன கிடைக்கும் எனக்கு, 2πrh. 2πrh அதே வளைபரப்பு தான் கிடைக்குது. அப்போ அதனுடைய புறப்பரப்புல எதுவும் மாற்றம் இருக்குமா, இருக்காது. ஸோ அப்போ அதனுடைய புறப்பரப்புங்கிறது மாறாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் இருக்கக்கூடிய 25 கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்த்தோம். டெஸ்ட் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ வரக்கூடிய தேர்வுகளையும் நல்லா பண்ணுங்கள். உதரேஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி.